தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், தோழி விடுதிகள் திட்டம். இப்ப நான் திட்டத்தெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? இது அந்த 505 வாக்குறுதிகளை இல்லை, இல்லாத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கே சென்று கூட இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாத நாங்க செயல்படுத்தி காண்பித்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கட்டும். அவர் அப்படி நிரூபிப்பாரே ஆனால் நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கீங்க, அது 2000 கொடுக்கணும் பொழுது மக்களுக்கு இயல்பாகவே பரவாயில்ல, அங்கே இவங்க அதிகமாக கொடுக்குறான்னு ஒரு எண்ணம் வராது. அது டூப்பு தானே. இது என்ன, இது எப்படி டூப்பா இருக்கு? ஏங்க 2011 2021 வரையும் நாங்க சொல்றோங்க 505 வாக்குறுதியை திமுக கொடுத்துச்சு, 404 வாக்குறுதியை செயல்படுத்தி இருக்கிறோம். நான் சொல்றேன். ஆனா வெள்ளை அறிக்கை கிட்ட கொடுக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டீங்களே. ஜெஃப்ரி கேஸ் இஸ் கோயிங் ஆன் சார். இது ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலோட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்காரு பிரதமர். பிரதமரோட பேர் அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. 2017 ஒரு பாலியல் குற்றவாளியை போய் சந்திச்சுட்டு வந்த பிரதமரை இன்றைக்கு இந்தியா பெற்று இருக்குது என்றால் இந்தியா தலை குனிகிறது. அதுக்கு சார் ஒட்டு துணி இல்லாம போராடினாங்க சார் பிரதமர் எங்களை சந்திக்கணும்னு சொல்லி. அரை நிர்வாணமா போராடினாங்க சார். எலிக்கறியை சாப்பிட்டாங்க சார். பாம்பு கறி வாயில வச்சுட்டு போராடினாங்க சார். 100 நாள் சார் பிரதமர் எங்களை சந்திக்கணும்னாரு சார். 100 நாள்ல ஒரு நாள் கூட, ஒரு 10 நிமிஷம் கூட அந்த விவசாயிகளை சந்திக்காம வீட்டுக்கு அனுப்பிச்சாரு சார். அவரை சந்திக்க உங்களால முடியல, விவசாயிகளை சந்திக்க முடியல. எவனோ ஒருத்தன் கிரிமினல் கேஸ்ல, அதான் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டு போயிடுறேன், பாலியல் வழக்கில் சிக்கியவர். அவர் அதுல சொல்லியிருக்காரு கேஸ் சிலிண்டரை நாங்க இலவசமா தருவோம். எத்தனை சொல்லியிருக்காரு? 3 சொல்லியிருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 நினைக்கிறேன் 6 சிலிண்டரை கொடுப்பாரு. அப்ப 6 சொல்லிட்டு ஏன் 3க்கு இப்போ பேக் அடிக்கிறீங்க? தலைவர் கலைஞர் பேசிய வார்த்தையை நான் சொல்றேன். கேஸ் சிலிண்டர் வழங்குவது என்பது இலவசமாக வழங்குவது என்று பொருள்படாது. அது நம் கடமையாகும், ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஒருத்தர் கேஸ் சிலிண்டர் இலவசமா தரோன்னு சொல்லக்கூடாது. அது கடமை, ஆளுகிற ஆட்சியாளர்களின் கடமை என்று சொல்லி முதலாக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் கட்ட வாக்குறுதியில் அந்த உதவித்தொகை 1000 ரூபாயை 2000 ரூபாய் மாற்றி கொடுப்போம், அதே மாதிரி 2-3 அறிவிப்புகள்லாம் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து 2ஆம் கட்டத்தில் வரும்பொழுது சிறுபான்மையினர் மகளிருக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஜல்லிக்கட்டு நடத்த 5 லட்சம் மானியம், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு கடன் தள்ளுபடி, முதியோருக்கான ஓய்வூதியம் 2000, ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து. இது எல்லா இதுலேயுமே அறிக்கையிலையும் வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஜல்லிக்கட்டில் உயிரிழப்பவங்களுக்கு 10 லட்சம், காயமடைந்தவங்களுக்கு 2 லட்சம், கைம்பெண்களுக்கு 2000 உயர்த்தப்படும். இந்த மாதிரி ஒரு 7-8 ஸ்கீம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஆல்ரெடி நிதி நெருக்கடியில் தான் தமிழகம் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தணும்னா இதுக்கு மேலும் நிதி செலவாகும். திமுகவும் தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா கட்சிகள் எல்லாம்? கட்சிகள் என்று பார்ப்பதை விட எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை இனிஷியேட் பண்றாருன்றது சிம்பிள். 2025 கடந்த வருடம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி குழு அமைச்சோம், தேர்தல் தயாரிப்பு குழு. அப்போ அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு, ஃபீவர் வந்துடுச்சு. என்னடா குழுலாம் அமைச்சு அவங்க பெரிய லெவலில் ஏதோ ரெடி பண்ணுவாங்க. நம்ம அடிமையாக இருக்கோம், நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் தானே, ஏதோ அவங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு முந்திக்கின்னு என்னைக்கு குழு அமைச்சோமோ அன்னையிலேருந்து 8வது நாள் 2025 அதே டிசம்பர் 25 இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி 2000 ரூபா கொடுப்போம், இதை கொடுப்போம், அதை கொடுப்போம்னு சொல்லி அலங்கார விஷயங்களை கொடுக்குறாரு. இதுவே 2021 என்ன பண்ணாருன்னா, திமுக தேர்தல் அறிக்கை வெளியே வருது. வெளியே வந்த அடுத்த நாள் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த 1000 ரூபா 2000 ரூபாக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்களை இது பண்ணி 2021 அதே தான் பண்ணார். 2024 திமுக என்ன சொல்லிச்சோ அதே காப்பி பண்ணி தான் அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கார். எல்லா நேரமும் திமுக என்ன செய்தோ அதுக்கு போட்டியாக செய்யணுன்ற ஒற்றை நோக்கத்தில் செய்கிறார். அவர் அதில் சொல்லியிருக்காரு, கேஸ் சிலிண்டரை நாங்கள் இலவசமாக தருவோம்,
எத்தனை சொல்லியிருக்காரு? 3 சொல்லியிருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 நினைக்கிறேன் 6 சிலிண்டரை கொடுப்பேன்னாரு. அப்போ 6 சொல்லிட்டு ஏன் வந்து 3க்கு இப்போ வந்து பேக் அடிக்கிறீங்க? ஏன் 6 கொடுக்குறேன்னு சொல்லாம? சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முதலாக தலைவர் கலைஞர் பேசிய வார்த்தையை நான் சொல்றேன். கேஸ் சிலிண்டர் வழங்குவது என்பது இலவசமாக வழங்குவது என்று பொருள்படாது. அது நம் கடமையாகும். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஒருத்தர் கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமா தரோன்னு சொல்லக்கூடாது. அது வந்து கடமை, ஆளுகிற ஆட்சியாளர்களின் கடமை என்று சொல்லி முதலாக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் தொடங்கி வச்ச திட்டத்தை பாருங்க. இவர் தளபதி கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாரு. இப்போ இவர் எங்க தலைவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சதெல்லாம் நான் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம்ல, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், அது என்னாச்சு? அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே. ஆட்சிக்கு வந்தோடனே பண்ணோம். 100 ரூபாய் குறைச்சோம். டீசலுக்கு பால் விலையை வந்து குறைப்போம்னு சொன்னோம், குறைச்சோம். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னோம், குறைச்சோம். எல்லாமே குறைச்சோம். வேணா நீங்க 2021 ஜூன் மாதம் ஆட்சிக்கு வந்தோடனே என்னென்ன திட்டத்துக்கு எவ்வளவு ரூபாய் குறைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு என்னென்னலாம் வந்து குறைச்சதுன்னு பாருங்க, அதுல தெரியும். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கீங்க. அது 2000 கொடுக்கணும் பொழுது மக்களுக்கு இயல்பாகவே பரவாயில்ல, அங்கே இவங்க அதிகமாக கொடுக்குறான்னு ஒரு எண்ணம் வராது. அது டூப்பு தானே. இது என்ன, இது எப்படி டூப்பா இருக்கு? ஏங்க 2011 2021 வரையும் நாங்க சொல்றோங்க 505 வாக்குறுதியை திமுக கொடுத்துச்சு. சரி, 404 வாக்குறுதியை செயல்படுத்தி இருக்கிறோம். நான் சொல்றேன். ஆனா வெள்ளை அறிக்கை கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்றேன், வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டீங்களா சார்? அரசியலுக்காக கேட்கிற விஷயத்துக்குலாம் ஆன்சர் பண்றதா சார் எங்களுடைய முதல்வர் வேலை. இப்போ கூட எல்லாம் தேர்தல்னு சுத்தி நிற்கிறாங்க. எல்லாம் தேர்தல் வேலைன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இடைக்கால பட்ஜெட்டை எப்படி தாக்கல் பண்ணலாம், மக்களுக்கு எந்த விஷயத்தை கொடுக்கலாம்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ஆலோசனை போட்டிருக்கிறார் சார் எங்களுடைய முதல்வர். என்னாலும் 24 மணி நேரம் மக்களை பத்தி சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை தமிழ்நாடு பெற்று இருக்குது. இவங்க சொல்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து இவர்கள் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கன்சர்ன்ல எடுத்துக்கிற ஆள் கிடையாது. இன்னைக்கு 1,33,00,000 பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் தொலைக்காட்சியில சொன்னாரு, ஏங்க அதெல்லாம் செயல்படுத்த முடியாது, எப்படிங்க 1000 ரூபாய் இது கொடுக்க முடியாது? சேலத்து லாங்குவேஜ்ல சொன்னாரு. அதுதான். ஆனா சூப்பரா பேசுவார், அவரு சூப்பரா பேசுவாரு, பொய்யை மட்டுமே பேசுவார். அதுல சொல்றாரு 1000 ரூபாய் ஏனுங்க எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியாது? அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எப்படி 2000 ரூபாய் திட்டத்தை இவரே சொல்லிடுவாரு. 1000 ரூபாய் திட்டத்துல திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அதெல்லாம் செயல்படுத்த முடியாதுங்கன்னு சொல்றாரு. எவர் ஒருவர் செயல்படுத்த முடியாது என்று சொன்னாரோ அவர் முன்பாகவே அந்த திட்டத்தை செயல்படுத்தி காண்பித்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. 2011 2021 வரைக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம். நான் லிஸ்ட் போடுறேன். ஃப்ரீ செல்போன் ஃபார் எவ்ரி ரேஷன் கார்டு சொன்னாங்களா இல்லையா ஏடிஎம்கே? இது வந்து செயல்படுத்திட்டீங்களா? எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ செல்போன் சொன்னீங்க, செயல்படுத்திட்டீங்களா? காட்டுங்க, யாரோ ஒரு பெண்மணியை காட்டுங்க ஃப்ரீ செல்போன் வாங்கிட்டேன்னு சொல்லி. காப்டெக்ஸ் கூப்பன் 500 ரூபாயில தருவோம்னு சொன்னாங்க. நீங்க அதில் போய் ஈஸியா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சத்தியமா எனக்கு வரல அது. நானும் அப்போ வந்து நான் அப்போ அந்த ஆட்சி காலத்துல இது காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா அதை வாங்கலை. இந்த மாதிரி இவ்வளவு வந்து பொய் வாக்குறுதிகளை தந்து சார் ஒன்னே ஒன்று நீங்க இவ்வளோ கேட்டதுனால சொல்றேன். 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி 2021 வரைக்கும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடாத ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. திமுக 2021 2025 வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாததை என்னதெல்லாம் செய்திருக்கிறது என்பது நான் இப்போ வந்து பட்டியலிடுகிறேன். புதுமை பெண் திட்டம் தேர்தல்ல சொல்லல, தேர்தல் வாக்குறுதியில சொல்ல, செய்து காண்பித்திருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், தோழி விடுதிகள் திட்டம். இப்ப நான் திட்டத்தெல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா? இது அந்த 505 வாக்குறுதிகளே இல்லை. இல்லாத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இல்ல, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கே சென்று கூட இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாத நாங்க ஒன்ன செயல்படுத்தி காண்பித்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கட்டும். அவர் அப்படி நிரூபிப்பாரே ஆனால் நான் பேசுறதே நிறுத்திக்கிறேன். இல்ல இப்ப நீங்க மக்களுக்கு எதிரான அரசு, மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அரசு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அடுத்த கொஸ்டின் அதான் வருவீங்க, பெண்களுக்கு எதிராக செயல்படுகிறது சார். ஜெஃப்ரி கேஸ் இஸ் கோயிங் ஆன் சார். இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலோட கான்டாக்ட் வச்சுட்டு இருக்காரு பிரதமரோட பேர் அந்த ரெக்கார்ட்ல இருக்கு. 2017 ஒரு பாலியல் குற்றவாளியை போய் சந்திச்சுட்டு வந்த பிரதமரை இன்றைக்கு இந்தியா பெற்று இருக்குது என்றால் இந்தியா தலை குனிகிறது. அதுக்கு
ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலோட ஒரு பிரதமர் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. அதை பத்தி பேச இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு துப்பு இல்ல. ஒரு பிரதமர் அதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார். இங்க வந்து ஒரு இடத்துல இந்த விஷயம் நடக்குது. இங்க வந்து ஒரு பெண்மணியை ஒருத்தன் தாக்குறான். அதை நாங்க பாத்துக்கிறோம், அதை நாங்க தடுப்போம், தண்டனை கொடுப்போம். நீங்க கூட்டணியில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறீர்கள். ஒன்றிய அரசுல பிரதமராக இருப்பவர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலோட கான்டாக்ட்ல இருக்கிறார். அந்த ரெக்கார்ட்லாம் வருது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்று வரையில் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி செய்ததற்கு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? இல்ல எதிர்த்தாவது ஏதாவது பேசினாரா? இல்ல அதை பத்தி ஏதாவது கருத்தாவது சொன்னாரா? சார் பிரதமர் பேரு சார். சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு பிரதமர். அவருடைய பேரு நாட்டுல இந்தியாவை பார்த்து எவ்வளவோ பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவோட பேரை நாரடிச்சிருக்காரு. இன்றைக்கு உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து சிரிக்குது. ஆனா இது 2017 இவரையும் அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு அதே ஆண்டுல ஐயா கண்ணு தலைமையில 100 நாள் சார் ஒட்டு துணி இல்லாம போராடினாங்க சார். பிரதமர் எங்களை சந்திக்கணும்னு சொல்லி அரை நிர்வாணமா போராடினாங்க சார். எலிக்கறியை சாப்பிட்டாங்க சார். பாம்பு கறி வாயில வச்சுட்டு போராடினாங்க சார். 100 நாள் சார் பிரதமர் எங்களை சந்திக்கணும்னாரு சார். 100 நாள்ல ஒரு நாள் கூட ஒரு 10 நிமிஷம் கூட அந்த விவசாயிகளை சந்திக்காம வீட்டுக்கு அமிச்சாரு சார். அவரை சந்திக்க உங்களால முடியல, விவசாயிகளை சந்திக்க முடியல. எவனோ ஒருத்தன் கிரிமினல் கேஸ்ல, அதான் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி பொதுவா சொல்லிட்டு போயிடுறேன், பாலியல் வழக்கில் சிக்கியவர் அந்த ஒரு குற்றவாளி. அவரோட பிரதமருக்கு என்ன சார் வேலை? சைல்ட் டிராஃபிக்கிங். அது அந்த மாதிரி இருக்கு. வந்து குற்றவாளிக்கு பிரதமரோட என்ன சார் வேலை? இதே நீங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு நிகழ்வை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த கான்டாக்ட்ல இருந்தாருன்னா போதும். பத்திரிகையாளர் அடிச்சார்ல சட்டப்பேரவை சார் வாய மூடிட்டு இருக்கிறவங்க திமுக இல்ல சார். தவறு நடக்கிற பட்சத்துல அதுக்கான உரிய விளக்கத்தை திமுக அளிக்கும். சட்டப்பேரவை தலைவர் எங்களுடைய மாண்புமிகு ஐயா அப்பாவு அவர்கள் இதை தெளிவா சொல்லி இருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேற்றைக்கு எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் பிஜேபி என்ன பண்ணும்னா, நம்ம இதை போய் கேட்க போனோம் அப்படியே சுத்திடுவாங்க. எப்படி சுத்துவாங்கன்னா, அங்க கன்னியாகுமரியில ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் வந்து கை வெட்டிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது தப்பு இல்லையே. இது எல்லாமே சார் எல்லாமே கேட்க தானே செய்யணும். தப்பு தான். நான் என்ன கேட்கிறேன், எல்லா குற்றமும் தப்பு தான். நீங்க பிரதமர் இன்வால்வ் ஆயிருக்காரு ஒரு விஷயத்துலன்றது உங்களுக்கு பெருசா தெரியுமா? இல்ல நாகர்கோயில்ல ஒரு விஷயத்துல ஒரு சின்ன கை அடிபட்டிருக்கிறது ஒரு விஷயம், அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியுமா? நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிரதமரை ஒரு குற்ற வழக்கிலே ஒரு இன்டர்நேஷனல் ஒரு கிரிமினல் கேஸ்ல இன்வால்வ் பண்ணி சொல்றாங்கன்னா அதற்கு உரிய விளக்கத்தை யார் கொடுக்கணும்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா மக்களை தலைகுனிய வேண்டிய ஒரு செயலாக இந்திய மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார். இல்லை, இன்னைக்கு பிரதமரோட தரப்புல இருந்து வந்த அறிக்கையில இதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, அது வந்து பேரை கலங்கப்படுத்துற மாதிரி விஷயங்கள்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்காங்களே. அப்ப இதே அறிக்கையை திமுக வந்து எதுக்காவது இது வந்து கொடுத்துருச்சுன்னா அப்படியே பொங்கி எழுவாங்களே பாஜக அதிமுக. ஏன் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, எங்களால அப்படியெல்லாம் ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசியதெல்லாம் நீங்க பெருசா வந்து நீங்க அவர் போய் தாக்கியது உள்ளபடியாகவே யார் ஒருவரை தாக்கினாலும் அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நேற்றைக்கு ஐயா அப்பாவு தெளிவாக சொல்லியிருக்கிறார், உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்க அடித்ததை பெரிதா சொல்றீங்க. சிறுபான்மையினரை இழிவுபடுத்துற வகையில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசினார். நீங்க அதையும் வந்து பெரிதுபடுத்தியிருக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ரொம்ப இழிவாலாம் பேசினார். அதை பெரிதுபடுத்த தவறிய ஊடகம் இன்றைக்கு இது மாதிரி விஷயங்கள் திமுக என்று வந்தவுடன் திமுக அவ்வளவுதான் அப்படின்னு ஹைலைட். நீங்க நான் என்ன சொல்ல, தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கணும். சிவாஜி எங்க நடந்தாலும் தட்டி கேட்குறீங்க. சிவாஜி கிருஷ்ணன் தட்டி கேட்குறீங்க. தொடர்ச்சி அவர் பேசி தானே இருக்காரு. இப்போ அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சார். தப்பு யார் பண்ணாலும் சரி, நானே ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ தவறாக பேசினா என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது கட்சி, இது ஒன்றும் வந்து நாங்க வச்சதான் சட்டம் அப்படின்னு நீங்க யாருமே இருக்க முடியாது. எங்க தலைவர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, யாரு தவறு செய்தாலும் யாரையும் விட மாட்டேன், தப்பு செய்தா எல்லார் மீதும் நடவடிக்கை பாயும். அதனால கட்டுக்கோப்பான இயக்கம் திமுக. அதிமுக மாதிரி அந்த மாதிரி பேசியவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்களா? சிறுபான்மையினரை, அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருப்பவரை இழிவாக பேசினார் ஒருத்தர், அதாவது சேனல்ல லைவ்ல பேசினார், அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? கண்டிப்பாக திமுகவை பொறுத்தவரையில ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எங்க தலைவர் எடுப்பார். அதுல வந்து இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல. என்னை பொறுத்தவரையில 2026 போக்கஸ்டா இவங்க எல்லாருமே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு யார் நல்ல ஆட்சி செய்வது, மக்கள் ஆட்சி யார் செய்வது,
இன்றைக்கு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். யார் எங்கிருந்து வந்தாலும் சரி, எத்தனை டீமா வந்தாலும் சரி, பி டீம், சி டீம், டி டீம், எக்ஸ் Z டீம் வரையும் போங்க, ஏ டீம் மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரே டீம் ஜெயிக்கும், வெற்றி டீம். அடிக்கிற பால் எல்லாமே 6 தான். அந்த டீம் தான் அந்த டீமுடைய கேப்டனாக வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி உதயமாகும். சரி, பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கோம். இன்னும் நம்ம பேச வேண்டிய முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தடுத்த அமர்வில் பேசுவோம். ரொம்ப நன்றி.